அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. நம் உறக்கமே நம் மரணத்திற்கு முன் பயிற்சி. அது அஞ்ஞானிக்கும் மெய்ஞானிக்கும் எப்படிங்க? அஞ்ஞானியா இருந்தாலும் மெஞ்ஞானியா இருந்தாலும் அதுதான் நிலை. எந்த ஒரு பொருள் உலகத்தில் பிறந்ததோ அந்த ஒரு பொருள் மறைஞ்சே ஆகணும் உலகத்திலேருந்து. எந்த பொருளும் உலகத்தோடு நிரந்தரமாக நிற்காது. அப்போது தோன்றலும் மறைதலும் இயற்கை. ஆனால் இந்த தோன்றலும் மறைதலும் இயற்கைன்றதை மனம் உணரணும். எல்லாருமே இன்றைக்கி என்ன சொல்லின்னுக்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு, உலகம் ஃபுல்லாக துன்பப்பட்டு, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் 1000 இன்னல்கள் இருக்குது. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடந்தது, என்னமோ உலகத்தில் இவங்களுக்கு மட்டும் நடந்த மாதிரி. அது அறியாமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஜனனம் மரணம்ன்றது இயற்கை. கனடாவிலேருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னுடைய கணவர் இறந்து 20 வருஷம் ஆச்சுங்க. நான் 20 வருஷமாக வெளி உலகத்தையும் பார்க்கல. என் கணவர் ஞாபகம் ஆகிடும். முட்டாள்வான செய்தி என்ன? ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னே இறந்த கணவர் பிறந்து படிச்சுன்னு இருக்கிறாரு. ஆனால் இவங்க அவர் ஞாபகத்திலே வாழறாங்க. மரணம்ன்றது இயற்கை, நடக்கக்கூடாது, நடந்து போச்சு. சரி, அடுத்தது என்ன செய்யணும்னு பயணம் பண்ணணுமே தவிர நீ அதையே நினச்சின்னு உட்காந்துன்னா நீ உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் போயிடும், உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் போயிடும். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. கடமைகள் எது எதுவோ அதெல்லாம் செய்யணும். மரணம் இயற்கை. நானும் மரணம் அடையலை, என் கணவரும் மரணம் அடையலை, நானும் மரணம் இல்லை, என் மனைவியும் மரணம் அடையலை. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும், செய்துட்டு அடுத்த காரியம் என்னன்னு தாண்டி போயிடணுமே தவிர அங்கேயே நின்றுடக்கூடாது. நின்றுட்டா அது அறியாமைன்னு அர்த்தம். அதனால் மரணம் உலகத்தில் இயற்கமா எல்லா உயிரினமும் மறைஞ்சது. எத்தனை மகான்கள் வந்தான் அந்த உலகத்தில், யார் நின்னான்? எத்தனை பணக்காரன் வந்தான் நின்னான்? எந்த அரசன் வந்தான் நின்னான்? எல்லாரும் வரணும் போகணும். இந்த உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. இந்த டூரிஸ்ட் சென்டரில் ஒவ்வொருத்தர மனவன் கணவன்ற பேரில் சந்திக்கிறோம், பிள்ளைகள் என்ற பேரில் சந்திக்கிறோம், தாய் தகப்பன்ற பேரில் சந்திக்கிறோம். ஆனால் எல்லோரும் பிரிஞ்சு போயிடும். ஒரு இடத்துக்கு டூர் போனோம்னா நம்ம கையில் பணம் எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் செலவு பண்ணிவிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பிடுவோம் நம்ம ஊருக்கு வர்றது. அதே மாதிரி இந்த உலகத்தில் நமக்கு மூச்சு எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் இங்கே நம்ம இந்த டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இங்கே உலாகும். நம்ம மூச்சு மாட்டினதுன்னா நம்ம பயணம் கட்டணும். இதில் என் புருஷன் செத்தாரு, என் பிள்ளை செத்தாரு, என் கணவன் செத்தான் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. எல்லாரும் மரணம் அடைஞ்சாகணும், எல்லாரும் ஜனனம் எடுத்து ஆகணும். இதை இந்த பக்குவம் மனசில், இது இயற்கை அப்படின்ற பக்குவம் வரணும். எங்கள் அம்மா செத்து போயிருக்கிறாங்க. நான் காலையில் எங்கள் அம்மா கிட்ட ஒரு 12 வருஷமாக நான் பேச்சுவார்த்தையே கிடையாது. பேசாமல் இருந்து இறந்து போகிற அன்னைக்கு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப சீரியஸ் ஆகுறாங்க, என்னான்னு பாரு அப்படின்னாங்க. நான் காலையில் போய் பார்த்தேன், சொல்லிட்டேன், நைட்டு 9 மணிக்குள்ளே இறந்துடுவாங்க அவங்க. அதுக்கு தேங்காய்ங்க என்னென்ன வாங்கணுமோ வாங்கி வச்சுங்க, அப்புறம் கடைங்க மூடிடுவாங்க. அதே மாதிரி 9 மணிக்கு அவங்களோட உயிர் பிரிய போகுது. உயிர் பிரியும் போது நான் சொன்ன தூக்கி உட்கார வைங்கன்னு உட்கார வச்சாங்க. நான் என்ன சொல்லணுமோ சொல்லி என்ன செய்யணுமோ செய்து தேங்காய் ஓட்டிடுங்க, உயிர் இருக்குது உடம்புல, தேங்காய் ஓட்டிடுங்க, கற்பூரம் கொளுத்திடுங்கன்னு உயிர் போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க பணமாகிட்டாங்க, போட்டாங்க. எல்லோரும் எண்ணெய் வை, குச்சி எடுத்துக்கோ, கொம்பு சுற்று, அது இதுன்னாங்க. நான் எல்லாம் செய்ய மாட்டேன். பிள்ளை இல்லையா? நான் பிள்ளை இல்லை. ஏன்னா அவனுக்கு புரியாது. சொன்னான் என்னுடைய நிலையை அவனுக்கு சொன்னால் புரியுமா? புரியாது. அதனால் நான் எதுவுமே செய்யலை. கொல்லி போடணும், தாய்க்கு தலை புள்ள தான், நீ தான் கொல்லி போடணும். நான் போட மாட்டேன்ட்டு. ஏன்னா அவங்க என்கிட்ட இல்லை, என் தம்பிக்கிட்ட இருந்தாங்க. அதனால் என் தம்பியை கொல்லி போட சொன்னேன். கொல்லி போடுறதுக்கு வெட்டிக்கிறான் கத்தி எடுத்து, இல்லையா? யாருக்கிட்ட யார் இருந்து உறவு பண்ணாங்களோ அவங்க தான் போடணும். நான் பெரிய பிள்ளை, நீ சின்ன பிள்ளை, யார் இங்கே பெரியவன்? கடவுளை தவிர இந்த உலகத்தில் எவனும் பெரியவன் கிடையாது. கடவுள் ஒண்டி தான் உலகத்துக்கே பெரியவன். மற்ற எல்லாரும் மண்ணோட மண்ணாக போகிறவங்க தான். இங்கே யாரும் பெரியவங்க கிடையாது. சின்ன செயல் யார் யார் செய்யணுமோ அவங்க கடமையை அவங்க செய்துட்டு போயிட்டே இருக்கணும். அது மாதிரி வாழணுமே தவிர இந்த மரணத்தை நினச்சி கலங்கக்கூடாது. அழுக்கணி சித்தர் பாடல்கள் ஐயா. மூக்கால் அரும்பெடுத்து மூவிரண்டாய் தான் தூக்கி, நாக்கால் வலை பரப்பி நார் சதுர வீடு கட்டி, நாக்கால் வலை பரப்பி நார் சதுர வீட்டினுள்ளே மூக்காலை காணாமல் என் கண்ணம்மா முழுதும் தவிக்கிறண்டி. இதனோட உங்களுக்கெல்லாம் பாடம் கொடுக்குறேன்.
என்ன பாடம் கொடுக்குறேன்? மூக்கில் வர மூச்சுக்கு தான் பாடம் கொடுக்குறேன் இல்லை. ஆமா. ஆனால் இந்த பாடத்தை எது வரைக்கும் போடணும்? 2 வீடு, மூலாதாரம், சூதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞை, இந்த 6 வீட்டுக்கும் அந்த மூச்சு போகணும். அப்படி போனாக்கா அதுக்காக நான் காத்துங்கிறணும். இந்த 2 வீடு ஒன்றா ஆகிடும் அப்படின்ட்டு. அகார உகார மகாரம் இந்த முப்பொருள் ஒன்றாகும். ஒன்றாச்சுன்னா தான் ஆன்மாவாகிடுவது, இல்லைன்னா மனமாக இருக்குது. இது 3 ஒன்று சேருமான்னு நான் காத்துன்னு இருந்தேன். ஆனால் சேரவே மாட்டேன். இவ்வளோ பாடுபட்டு கூடன்னு வருத்தப்படுறாரு. சொல்லு. பேசும் எழுத்து பேசா எழுத்து என்னங்க? பேசும் எழுத்துன்றது மூச்சுமா, பேசா எழுத்துன்றது வாசி. ஐயா இது ஒரு பாடல், இது ஆனால் இறுதி சடங்குல போகிற பாடலுங்கய்யா. ஏமா? இல்லை அது பாருங்க. மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க, பூதங்கள் 5லும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. இது ஆத்மாவுடைய பாடல் சொல்றாங்க ஐயா. இது ஏன் இறுதி சடங்குல போறாங்க? அந்த பாட்டு கேட்கறதுல நம்மளுக்கு ஒரு எல்லாருக்கும் இறுதி சடங்கை செய்தே ஆகணும். நீ இருந்து உறவாட. நீ இப்போ நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் யாரோ நீ யாரோ திடீர்னு வீட்டுக்கு வர ஒரு விருந்து வைக்கிறேன். நீ ஏன் விருந்து வைக்கிற? ஏதோ பார்த்துட்டு பேசிட்டு அனுப்பிச்சிட்டு போடலாமே. எங்கேயோ இருந்து வந்தார், அவருக்கு ஒரு விருந்து வைக்கணும், அவர் மனசு சந்தோஷப்படணும். அது மாதிரி செத்த ஆன்மா சந்தோஷப்படணும்னு ஈமை கடன் செய்யணும், அந்த இறுதி சடங்குகள் செய்யணும். அதுக்காக செய்யப்படுது. அந்த போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க்கன்னு சொல்றாங்க. ஆமாம், அது செய்த புண்ணியமெல்லாம் இறைவனை சேரட்டும். மீதி எல்லாம் மூச்சு காத்தோட கலந்து போச்சு. அதனால தான் சொன்னோம், சாகா கால், போகா புனல், வேகா தலை அப்படின்னு. சாகா கால்னா மூச்சு, காற்றுன்னா கால். அந்த காற்று செத்ததே கிடையாது. ஒரு மனிதன் உடம்புல விந்து இருக்குது. அந்த விந்து அவன் செத்தான்னா இன்னொரு உடலுக்கு போகாது. அவனுடைய ஆன்மா மழையால் நினைக்க முடியாது, கத்தியால் வெட்ட முடியாது, வெயிலால் காய வைக்க முடியாது. அப்படிப்பட்ட பொருள் ஆன்மா. அது போகா புனல், அது எதுவும் அழியாத பொருள். அது அதனால் சொன்னால் சாகா கால், போகா புனல், வேகா தலை அப்படின்னு சொல்லி. இறைவனை வழிபட்டால் அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்குன்றாங்க ஐயா. அருளும் பொருளும் ஒன்றா கிடைச்சதுன்னா இறைவனே கிடையாது. அது யாருன்னா எங்கள் சொந்தக்காரர் இருப்பார். ஏன்னா இறைவன் பொட்டி வச்சுன்னு காத்து நில்லை, நீ வாமா உனக்கு ஒரு பொட்டி கொடுக்குறேன்னுட்டு. இறைவனே நீ கற்பம் கொளுத்தியான்னு காத்து நிற்கிறாரு. அப்புறம் அவரே அங்கே உனக்கு பொருள் கிடைக்கிறது. அதனால தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகு இல்லைன்னு. இறைவனுடைய அருள் பெறணும், பொருள் தேடக்கூடாது. பொருள் தேடினா அருள் கிடைக்காது, அருள் தேடினா பொருள் கிடைக்காது. எந்த சாமியாராவது பணக்காரன் வந்துக்கிறேன்னா நல்ல ஞானிங்க. இப்போ இருக்கிற சாமியார் கேட்கல நான். இப்போ இருக்கிற சாமியார்லாம் பில்கேட்ஸை விட பெரிய ஆளாகிறாங்க. ஆனால் நான் முன்னே இருந்த ஞானிகளை கேட்குறேன். எவனாவது துண்ண சோறில் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் அவன் துண்ணான். அவன் நினச்சானா எது ஒன்றாலும் சாதிக்க முடியும், ஆனால் செய்யலை. ஏன்னா எவன் ஒருத்த பொருளை தேடுறான்னா அவனுக்கு அருள் கிடைக்காது, எவன் ஒருத்த அருளை தேடுறான்னா அவனுக்கு பொருள் கிடைக்காது உலகத்தில். இதான் உலகமா? பசுவின் பால் சைவமா அசைவமா ஐயா? பசுவின் பால் இல்லைன்னா பல குழந்தைங்க செத்து போயிடுமா? தாயினுடைய பால் அசைவமா சைவமா? சைவம். அப்படி தாயினுடைய பால் சைவமா இருக்கும்போது பசுவினுடைய பால் எப்படி அசைவமாகும்? பால் இருக்கு, அதனோட ரத்தம். தாயினுடைய பால் சைவம், பசுவினுடைய பாலும் சைவம். பசுவினுடைய ரத்தம், பசுவினுடைய சதை, அது அசைவம். அதனால தான் சொன்னான் இந்த தீக்காக்காரன் சொல்லுவானுங்க, பொருளெல்லாம் நீங்கள் திப்பி தண்டை என்கிட்ட கொடுத்தீங்க. அம்மா மாட்டுக்கிட்ட பாலெல்லாம் நீ குடிச்சிட்டியான், வெறும் கறியை தான் கொடுத்தானோ. ஏன் அம்மா கிட்ட கொடுத்தா பால் குடிச்சான், திப்பியெல்லாம் துண்டான்னு ஒரு கையை வெட்டி ஆக்கிடுயா? இதெல்லாம் மொட்டுத்தனமான கேள்விகள், மொட்டுத்தனமான பதில்கள். அது மாதிரிலாம் பேசக்கூடாது. பக்குவம் தெரியணும் முதல்ல. பல பேருக்கு நீ சொல்கிறது புரியணும். பல பேர் மனசை மொட்டுத்தனமாக்கக்கூடாது, பல பேர் மனசை மென்மையாக்கணும். அதுதான் ஆன்மீகம். அழுகை பலவீனமா பலமா? அழுகையே பலவீனம் தம்மா. அழுகை எப்போ வரும்? நீ எப்பெல்லாம் பலவீனமாக வரையோ அப்பெல்லாம் அழுகை வரும். எப்பெல்லாம் நீ பலமாகறியோ அப்பெல்லாம் அழுகை நின்றுடும். அப்போ அழுகையும் ஒரு பலவீனம் தான். இந்த கோவில் கும்பாபிஷேகம் செய்யும்போது ஏங்க ஐயா கருடன் மேலே பறக்குது? ஏமா? கோவில் கும்பாபிஷேகம் செய்கிறாங்க இல்லைங்களா? ஆமாம். இப்போ கருடன் மேலே பறக்குது.
எந்த கோயில்? நான் செய்து பார்த்தா ஒரு கருடம் கூட வரமாட்டேங்க. இல்லை சொல்கிறாங்க. சோறு வச்சு பழகிட்டா எல்லா கருடனும் வந்து சுத்தம். பழகலைன்னா வராது. இத்தனை கும்பாபிஷேகம் பண்ண ஒரு கருடனும் இங்கே வந்து சுத்தலை. அது சில காட்டு பகுதியில் அது சுத்தம். அது சுத்தத்தால் கோயில் கும்பாபிஷேகம் ஆண்டாலும் சுத்தணும். ஒரு கூட்டம் கூடி ஒரு உணவு படைக்கும் போது அது பல ஜீவராசிகள் சுத்தத்தான் செய்யும். அதனால் கோயில் கும்பாபிஷேகமாச்சு சுத்தலைன்னா அந்த கோயில் இச்சு இல்லாமா? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அந்த விளக்கம். எத்தனை கோடி பணம் வச்சிருந்தாலும் காதுக்கு இனிமையை கொடுக்குமா? அதனால் செல்வத்தின் செல்வம் மழலை செல்வம்னார். ஒரு குழந்தை கத்தும் போதும் சரி, ஒரு குழந்தை சிரிக்கும் போதும் சரி, அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்குதுடான்றது. அதனால் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம்னார். அது எங்கே கேட்குதுறான்னா மூக்கில் கேட்குமா? குழந்தை அழுவுறது காதில் இது கண்ணில் தெரியுமா? காதால் தான் கேட்குது. ஒரு இசைக்கிறாங்க, அது எதால் கேட்குற? காதால் கேட்குறேன். இப்போ இவ்வளோ பேர்கிட்ட நான் பேசிக்கிறேன், எதால் கேட்குறாங்க? காதால் கேட்குறேன். இது செவி செல்வம். அழியா செல்வம்னு ஏதாச்சும் இருக்குங்களா ஐயா? அழியா செல்வம் ஆண்டவன். உலகத்தில் அழியாத செல்வம் கடவுள். மற்ற செல்வங்கள்லாம் அழியத்தான் செய்யும். பக்தியில தூய பக்தின்னு இருக்கு, யோகத்துல தூய யோகம் அப்படி. யோகத்தில் தூய யோகம் இருந்தாலும் மனசு அழிக்கணும். பக்தியில் தூய பக்தி இருந்தாலும் மனசு அழிக்கணும். இப்போ ஞானசம்பந்தர் இருந்தார், அப்பர் இருந்தார், பல மகான்கள் 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. எல்லாருமே பக்தியில் தான் இருந்தாங்க. ஆனால் பக்தியில் இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கிடையாது. என் வீடு, என் சொத்து, என் சுகம் அப்படின்னு மனசு கிடையாது. மனசு இல்லாதால அந்த தூய பக்தி அது. ஆனால் மனம் வச்சுக்கின்னு நான் தான் சாமி கும்பிடுவேன், எனக்கு தான் முதல் மரியாதைன்னு போனால் அது தூய பக்தி கிடையாது, போலி பக்தி அது. அதனால் போலி பக்தி பண்ணக்கூடாது, தூய பக்தி பண்ணணும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அறிவு படிப்பதற்கா வாழ்வதற்கா? உலகத்துக்கே அறிவு தான் முக்கியம். அறிவு இல்லைன்னா அதுக்கு பேர் பிண்டம். அது இருந்தும் ஒன்று தான், இல்லைன்னாலும் ஒன்று தான். அறிவுன்றது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ நீ பெரிய பணக்காரனாக இருக்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உன்னை விட்டு அந்த செல்வங்கள்லாம் போயிடும், பணமெல்லாம் போயிடும். நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா எல்லா சொந்தங்களும் விலகிடும். ஆனால் நீ கற்ற கல்வி உன்னை விட்டு மறையுமா? அப்போது கல்வி செல்வம் இருக்குது, அது நீ கட்டையில் போகிற வரைக்கும் கூட வரக்கூடியது. அழியா செல்வம் கல்வி செல்வம். அதனால் அப்படிப்பட்ட செல்வத்தை எல்லாரும் பெறணும். நான் தான் எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை, உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு லோல் பட்டுங்கிறேன். படிப்பறிவு ஆன்மீகத்துக்கு உதவுமா? படிப்புக்கும் ஆன்மீகத்துக்கு உதவாதுமா, மனசுக்கும் ஆன்மீகத்துக்கு தான் உதவும். யோகம் செய்தால் நமது கர்ம வினை குறையும் சொல்றாங்க. ஆமா, அது எப்போது நம்ம உணர்வோங்க ஐயா? யோகம் செய்தாதான் நம்ம இங்கேருந்து யோகம் கற்றுக்கணும். வீட்டுக்கு போனோன்னா கணவர் தான் கண்ணில் தேடுறாரு, அடுப்பறை தான் கண்ணில் தேடுது, நமக்கு எல்லாம் போட்டி தான் தேடுது. அப்புறம் எங்கே யோகம் செய்யுது? யோகம் செய்தால் கர்ம வினை கழியும், யோகத்தால் மட்டும்தான். இப்போ இந்த யாகம் நடத்துவாங்க ஐயருங்க, கல் அடுக்கி அதில் நெருப்பு போட்டு அதில் சொல்லுவாங்க, உன் பாவம் கழியணும், உன் கம்மலை போடு, உன் மூகத்தை போடு, உன் பந்தை போடு, உன் துணியை போடணும். காரணம் என்ன அப்படின்னா, நெருப்பால் மட்டும்தான் பாவத்தை அழிக்க முடியும், நீராலேயோ காற்றாலேயோ அழியாது. நீரில் ஒரு பொருளை போட்டினா அது வேறு இடத்துல எடுத்து விட்டுடும், காற்றில் ஒரு பொருளை போட்டினா அது பறந்து எடுத்து வேறு இடத்துல விட்டுடும். ஆனால் நெருப்பில் போட்டினா இல்லாமல் போயிடும், நெருப்பில் போட்டினா இல்லாமல் போயிடும். அப்போது அது வெளியே கொளுத்துறது ஒரு அடையாளம் தான். அது யாகம். அதே நெருப்பை உள்ளே கொளுத்தும் போது அதுக்கு பேர் யோகம். அந்த யோக நெருப்பை கொளுத்துனா தான் உன் உடலில் நீ செய்த கர்ம வினைகள் பாவங்கள் அத்தனையும் அந்த யோக நெருப்பில் அழிஞ்சிடும், நீ சுத்தமான பொருள் ஆயிடுவ அப்படின்றது. அதனால தான் சொன்னார் அகஸ்தியர், விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும், அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீ அவை. இந்த நாதத்தோடு நீ போகும்போது எல்லாம் அழிஞ்சிடும். நீ உலகத்தில் எப்படி உற்பத்தி ஆனியோ அப்படி ஆயிடுவ, கடவுளோடு கலந்துடுவேன்னு. மனம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபடுமா? ஆண் மனம் பெண் மனம் ஏதாச்சும் இருக்குங்களா ஐயா? இருக்குதுமா, இருக்குங்களா? பெண்ணுக்கு மனம் சந்திரன் மாதிரி,
ஆணுக்கு மனம் வந்து சூரிய மாதிரி. 2 மனம்தான். பெண்ணுடைய மனம் இலகிய மனம். எந்த நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டுக்காரர் அடிச்சு கூட இருக்க மாட்டார். திட்டின உடனே 2 நாளைக்கு அழுவாங்க, சோறு கூட ஆக்காது. ஆனால் அதே நேரத்தில் மனைவி திட்டா அவள் அப்படி தான் திட்டின்னு கிடப்பா, போடான்ட்டு போயின்னே இருப்போம். அப்போது சூரிய மனம் படைத்தது ஆண், சந்திர மனம் படைத்தது பெண். இலகிய மனம் சந்திரன், மொட்டத்தனமாக வந்து சூரியன். அதனால் ஆணுக்கு இருக்கிற மனம் சூரிய மனம், பெண்ணுக்கு இருக்கிறது சந்திர மனம்.